ஆறுதல் இல்லாத வாழ்க்கையுமாக இதுவரை நடந்துக்கிட்டு 2 வருஷமாக கடன்களும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தொழில்நிலையும் நல்லாகணும். அடிக்கடி நோய் பிணியால் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. இவைகள்லாம் தீர்த்து தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கால் நட்டுலாம் வா முருகா, பக்கத்தில் வாயா. அந்த கடையை திறந்து தரேன் போ. இந்தாடா அம்மு, வா அம்மு. இந்தா பணம். நல்லாருடா. திருப்பூர் என் மகனை பற்றி எனக்கு விளக்கம் தெரியுன்னு காட்டு வந்தவங்க. பையனை பற்றி கேட்க வந்திருக்கியா? பொம்பளை பிள்ளைக்கா? பையனை பற்றி கேட்க வந்தது யார்? வாப்பா. என்னப்பா செய்யணும் மகனுக்கு? கால் அனுப்பிட்டோம். உன் பையனுடைய எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவான். ஜெயிச்சிருவான். வெற்றி அடைஞ்சுவாப்பா. கான்ட்ராக்டில் வந்து கையெழுத்து போட்டதில் மாறி போச்சு. அவர் 60,000 அவர் சீட் இருக்குது. நம்மளோட 6 லட்சம்னு கையெழுத்து கால் வந்துட்டு வா. அவர் கையெழுத்து போட்டது 6 லட்சத்துக்கு போட்டிருக்காரு. 60,000 நீ எழுதி கொடுத்ததில் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனால் 6 லட்சம்ங்கிறது கிடையாது. இல்லை, என்ற சீட்டில் அவர் கையெழுத்து போட்டார். உன் சீட்டில் வந்து அதில் 60,000 தான் இருக்குது. 60 லட்சம்ங்கிறது கிடையாதுப்பா. 6 லட்சம்ங்கிறது கிடையாது. இல்லை, கிடையாதுங்க. பணமெல்லாம் கொடுத்துட்டேன் நான். ஆனால் அவர் பார்த்து கையெழுத்து போட்டு போனவங்களை பார்க்காத அவர் போட்டார். கையெழுத்து கடவுளை நம்பி நீ பேசணும்லப்பா. அவர் மறந்ததுக்கு நீ அதை ஒரு 6 லட்சமாக ஆக்கலாமா? அது இருந்தாலும் அது ஒரு மன அழுத்தமாக இருக்குது. இனி இந்த தவறு எங்கேயுமே நடக்காது. நீ நல்லா இருப்ப. போய்ட்டு வாடா. சாம்சன். அதே திருப்பூர் என் பிள்ளையினுடைய கல்வியை பற்றி கேட்க வந்தவங்க யார்? கல்வி. நீங்கள் திருப்பூர் அவினாசி. நான் கல்வியை பற்றியா கேட்க? நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். உன் பேர் என்ன பேர்? அன்புமணியா? அன்புமதி. அரசியலுக்கு போறியா? போகலையா? ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேக்க? தலை வலிக்கிறதுக்கும் கை வலிக்கிறதுக்கும் படிக்காட்ட இருக்க முடியுமா? வேறு என்னத்துக்குப்பா போக மாட்டேக்காவா? நீ அங்கே தள்ளிடு. உங்கள் பக்கத்தில் வாமா. நீ தாத்தாவே நினச்சிக்கா, என்னையும் நினச்சிக்கா. மூணு முறை கூப்பிட்டு வாப்பா, சரியாக்கி தந்துடுறேன். இந்த வீக்கம்லாம் இனிமேல் வராது. இது ஒரு ஆவின்னு சொல்லி உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாங்களா? யார் சொன்னா? சரி, இந்தா அப்படியெல்லாம் ஒரு ஆவியும் இல்லை, ஒன்றும் இல்லை மகாராஜா. உன் பிள்ளை நல்ல பிள்ளை, நோயை தீர்த்து குணமாக்கி தரேன். என்ன எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாது, தைரியமாக இருக்கும். இந்த கறியை இன்னைக்கு புழிஞ்சி சாப்பிட்டுட்டு மேலே தேய்ச்சி குளிச்சிரு. 3 வாரத்தில் சரியாயிருவா. போய்ட்டு வாங்க. கருப்பசாமிக்கு என் பொம்பளை பிள்ளைக்கு வேலை வேணும். கால் வந்துட்டு வரலாம். அருள்மயமானவரே, நல்ல கால் வந்துக்கா. எங்கள் நபிநாதரே. இன்னும் 2 தரம் கால் வந்துட்டு வா. இன்னும் 2 தரம் கால் வந்துட்டு வா. கரெக்ட், ஓகே, வா வா.
உங்கள் ஊரில் எதுவும் பள்ளிவாசல் இருக்கா? பக்கத்துலேயே இருக்கோ? வான்னு சத்தம் போடுதாங்களே, அதான் கேட்டேன். கால் வந்துட்டோம். இரவில் அந்த வாங்கு பாடுற சத்தம் கேட்டுச்சு, அதான் அருள்மயம் மாணவரே எங்கள் நபிநாதரேன்னு கேட்டேன். வாமா வா. இந்த படித்த படிப்புக்கே வேலை போகுமா, இன்னும் மேற்கொண்டு படிக்க வைக்கணுமா? பக்கத்தில் வா, வேலை கிடைக்கும். கல்யாணத்தை பற்றி என்ன முடிவு? அந்த வேலையை வாங்கி தரேன், குழப்பமில்லாமல் ஆக்கி தரேன். நல்லா இரு, புண்ணியம்.